அப்பா இப்படி இருக்காரு. அவருக்கு பிபி ரொம்ப அதிகமா ஹார்ட் அட்டாக்கா இருக்க வாய்ப்பு இருக்கு மேடம். ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்க்கிறது பெட்டர். ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. உடனே கூட்டு வந்ததுனால எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். எல்லாமே ஒன்னாலதான். நான் அப்பவே படிச்சு சொன்னேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். மேடம், இந்த பணத்தை கவுண்டர்ல கட்டிடுங்க. டாக்டர் உங்ககிட்ட எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன். இன்ஜெக்ஷன் பத்தி சொன்னாரா? இன்ஜெக்ஷனுக்கான பில்லும் சில மெடிசன்ஸ் எழுதிருக்கும். நீங்க போய் பார்மசில வாங்கிட்டு வந்துருங்க. 70,000 ரூபாய் போட்டிருக்கு. இங்க ராமூர்த்தின்னு ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காங்க. ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்க சார். ராமூர்த்திக்கு என்னாச்சு? நம்ம பசங்க சொன்னானுங்க நீங்க ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கீங்க. நெஞ்சு வலி வந்துருச்சு, ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்க. என்னென்னமோ டெஸ்ட் சர்ஜரி எல்லாம் பண்ணணும்னு சொல்றாங்க. நான் வந்துட்டேன். நான் பாத்து. மேடம், பணத்தை கட்டிட்டீங்க. என்னடா பாத்துட்டு இருக்க? போய் பணத்தை கட்டி வா. ராமூர்த்திக்கு ஒண்ணு இல்ல. இப்போதைக்கு நல்லா தான் இருக்காரு. ஆஞ்சியோ பண்ணணும்னு இன்ஃபார்ம் பண்ணிருந்தேன். நீங்க சார்? நான் இவங்களுக்கு சொந்தக்காரன் தான். ராமூர்த்தி எனக்கு சித்தப்பா வேணும்டா. நம்ம ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறேன். எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல. எனக்கு எங்க ராமூர்த்தி வேணும். அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. சரிங்களா? இருந்தால போ சொல்லுமா. மருந்து வாங்க கூட உங்ககிட்ட காசு இல்ல. இதெல்லாம் புரட்சி புண்ணாக்கு. அவர் செத்தாலும் நீ அடங்க மாட்டல்ல. டாக்டர் இந்த டெஸ்ட் சர்ஜரி இதெல்லாம் சொன்னார்ல, அது வந்து உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லையா. ஒரு 3 நாளைக்குள்ள பண்ணா போதும்னு சொல்றாரு. இப்ப கூட அவருக்கு ஊசியம் போட்டிருக்காங்கன்னா உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுங்கிறதுக்காக. அது 70,000 ரூபாய். நாங்க அந்த கர்மத்தை நான் கட்டிட்டு போறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம இப்ப என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம கல்யாணத்தை முடிச்சிருவோம். கல்யாணத்தை முடிச்சிட்டு நானே அவரை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றேன். சர்ஜரி அப்புறமா வச்சுக்கலாம். அதுக்கு சில லட்சங்கள் செலவாகும்னு சொன்னாங்க. அதையும் நானே கொடுத்துறேமா. உங்க ராமூர்த்திய பழையபடி உங்க முன்னாடி கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. உங்க பொண்ணுக்கு என் கூட 1000 பிரச்சனை இருக்கு. ஆனா அதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்கலாமா? உங்க குடும்பத்துக்கு இது வரைக்கும் தங்கராஜ் எவ்வளவு பண்ணிருக்கா, இனியும் பண்ணுவோம். உங்களுக்கு வீடு கட்டும் போது பணம் இல்லாதப்ப யார் கொடுத்தது? 2 முத்தான பொண்ணுங்களை பெத்து வச்சு அதுங்க படிப்பு செலவுக்கு யார் கொடுத்தா? இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு நான் தான் பணம் கொடுக்க போறேன். எல்லாத்துக்கும் மேல இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போறேன். எல்லாரும் நாளைக்கு காலையில மண்டபத்துக்கு வாங்க. நீங்க எப்ப எங்க இருந்து எப்படி வரணுங்கிறத எங்க ஆளுங்க சொல்லுங்க. கூட இருந்து பாத்துக்கோ. சரியா? வரமா? நீ எங்களை பத்தி யோசிச்சியா? நீ பண்ண பம்பனால அப்பாக்கு வேலை போயிடுச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. யோசிச்சு எங்களை பத்தி. ஆபரேஷனுக்கு அவரு பணம் தரேன்னு சொல்றாரு, நீ வேண்டான்னு சொல்ற. நீ பாத்துப்பியா? எனக்கு கல்யாணம் ஆன முதல்ல இருந்து உங்க அப்பா அவரு கூட தான் வேலை பாக்குறாரு. நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே அந்த மனுஷன் தங்கராசு தான் நம்ம வீட்டுல வந்து நின்னு இருக்காரு. நீ இந்த தேவையில்லாத வேலை எல்லாம் செய்யலனா எல்லாமே சரியா தான் போயிருக்கும். எல்லாத்தையும் செஞ்சுட்டு கோவம் வருது உனக்கு. கோவம். நான் எதுக்குமா அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்? சரி, கல்யாணம் பண்ணிக்காத. ஆஸ்பத்திரிக்கு பணம் இல்லாம உங்க அப்பா சாகட்டும். நாளைக்கு அந்த வீட காலி பண்ணி பொருள் எல்லாம் தூக்கி போட்டுரும். உங்க அப்பாவோட பாடியை கொண்டு போய் ரோட்ல வச்சுக்கிட்டு 3 பேரும் உட்கார்ந்து அழலாம். நீங்க பணத்துக்காக என்ன கட்டி கொடுக்க நினைக்கிறீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? பணத்துக்காக எவனையோ கட்ட சொல்லல. அப்பாவுக்கு ஒண்ணும் புத்தி எல்லாம் கெட்டு போகல. நல்ல குடும்பம் தான், மரியாதையான குடும்பம் தான். உனக்கும் அவருக்கும் நடந்த சண்டையெல்லாம் விட்டுடு. அதுக்கு முன்னாடி அவர் உன்ன பொண்ணு கேட்டிருந்தா ஒத்துக்க தானே செஞ்சிருப்போம். சந்தோஷமா ஒத்துட்டு இருந்திருப்போம்ல. என்னால முடியாதுமா. முடியணும். நமக்கு வேற வழி இல்ல. உன்னை யாரும் பாழுங்கணத்துல புடிச்சு அள்ளிவிடணும்னு நினைக்கல. எல்லாத்தையும் யோசிச்சு நீ அங்க நல்லா இருப்பேன்னு நினைச்சுதான் உங்க அப்பா அந்த முடிவு எடுத்திருக்காரு. நான் அதுக்கு துணையா இருக்கேன். சம்மதம்னு ஒரு வார்த்தை சொல்லுடி. முடியவே முடியாதுமா. உனக்கு அடுத்து ஒரு தங்கச்சி இருக்கா. எல்லாத்தையும் யோசிச்சேன்னா நான் சொல்றத கேளு. வயசு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு வீட்டையும் இழந்து புருஷனையும் இழந்து என்னால ரோட்ல நிக்க முடியாது. இந்த கல்யாணம் நடந்தா நீ நல்லா இருப்ப, நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். உன் அப்பா உயிரோட இருப்பாரு. உன்னை கெஞ்சி கேக்குறேன்டி. உன் கால்ல வேணும்னாலும் விழுறேன்டி. என்ன பண்ற நீ? உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டி. நீ சொல்ல போற வார்த்தையில தான் நம்ம குடும்பத்தோட எதிர்காலமே இருக்கு. பிளீஸ் டி. நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போறோமா இல்ல நடு ரோட்ல நிக்க போறோமாங்கிறது உன் கையில தாண்டி இருக்கு. இத்தனை வருஷம் உன்னை பார்த்து பார்த்து வளர்த்த அப்பாவை சாகடிக்க போறியா? இந்த குடும்பம் ஒண்ணும் இல்லாம போறத பார்த்து ரசிக்க போறியா? என்ன பண்ண போற மதினி? உன் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்டி. இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லுடி. முதலும் கடைசியுமா என் பேச்ச ஒரே ஒரு தடவை கேளுடி பிளீஸ். உனக்கு குடும்பத்து மேல அக்கறை இருக்குன்னு வாய்க்கு சொல்றதெல்லாம் உண்மைனா இந்த கல்யாணத்துக்கு எப்படியாவது நீ சம்மதம் சொல்லு. ஒண்ணு நாளைக்கு காலையில உன் கழுத்துல மாலை விழணும். இல்லையா நடு தெருவுல நிக்கிற அவமானம் தாங்க முடியாம நானும் உங்க அப்பாவும் போய் சேர்ந்துருவோம் மதி. எங்க பொணத்து மேல மாலை விழும். உன் தங்கச்சி அவ பாவம். அவ என்ன ஆவான்னு தெரியல. ஒரு நல்ல முடிவா எடு மதி. கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லு மதி. ரேவதி, ஒண்ணு வந்துருச்சு. சரி, நான் போய் எல்லார்ட்டையும் சொல்றேன். வணக்கங்க, நான் அழகு மலர், சுரேஷோட அண்ணி. வாங்க 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 ராமு. பரவாயில்லையே, சொன்ன நேரத்துக்கு கரெக்டா குடும்பத்தோட வந்துட்டீங்க. மாமா, இதான் பொண்ணு. பேரு அழகுமதி. ஒண்ணு பாத்தீங்களா மாமா? உங்க மூத்த மருமக பேரு அழகு மலர், 2வது மருமக பேரு அழகுமதி. நாளைக்கு சித்தார்த்துக்கு பொண்ணு பாக்கணும்னா அழகு ராணி அழகு மீனான் தான் பாக்கணும் போல இருக்கு. வாங்க ராமூர்த்தி, உள்ள போய் பேசுவோம். வாங்க. பொண்ணு முகத்துல சந்தோஷமே இல்ல. நான் இந்த பொண்ணை ஒரு நாள் கோவில்ல
கோவில்ல பார்த்தேன். அவ சிரிச்சா அவ்வளவு அழகா இருப்பா. இப்படி நடு ராத்திரில போய் கல்யாணம் பேசினா நம்மள மாதிரி தானே அவங்களும் ஷாக் ஆயிருப்பாங்க. இந்த பக்கம் ரூம் இருக்குமா, வாங்க. கூட்டிக்கிட்டு போ. மதி வா. ராமூர்த்தி, உங்களுக்கு வேற உடம்பு சரியில்லை, நீங்க ரெஸ்ட் எடுக்கணும். பேசுதோ இங்க வா, அங்க ஒரு ரூம் இருக்குல்ல, அங்க இவரை தங்க வச்சு நீ கூடவே இருந்து பாத்துக்கோ. பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு மேல ரூம் இருக்கு, அங்க போய் தங்கிக்கோ. அவரு லோனுக்கு தர வேண்டிய 50 லட்சம் இருக்குல்ல, அதையும் நான் வேணான்ட்டேன். ஆன்ஜியோ செலவு கூட முழுசா நானே ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். அவங்க ஒண்ணும் இல்லாத குடும்பமா மாப்பிள, நீங்க ஏன் மாப்பிள அவங்களுக்காக பண்ணணும்? அட அத்தை, நமக்காக பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பொண்ணை திடீர்னு கட்டி கொடுக்க சம்மதம் சொல்லுவாங்களா? பொண்ணு படிச்ச பொண்ணு, நகை வச்சிருக்காங்க, என்ன கொஞ்சம் டைம் கொடுத்திருந்தா கல்யாணத்துக்கு ரெடி ஆயிருப்பாங்க. நாம கொடுத்ததே 4 மணி நேரம் தானே. பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு எவ்வளவு லாபம் பாருங்க. கல்யாண செலவு இல்ல, வாங்கின கடனை கொடுக்க வேண்டாம்னு சொல்லிருக்கீங்க. ஆபரேஷன் செலவு வேற. அதிர்ஷ்டம் இப்படி எல்லாம் அடிக்கணும். அத்தை ராத்திரி தூங்காததுனால நான் சிங்காவே பேசுறேன். திடீர் கல்யாணம்னு பயப்படாதீங்க, நாங்க இருக்கோம், பாத்துப்போம். நான் தான் சுரேஷோட அக்கா. தெரியுமா, தங்கராஜ் சாரோட வைஃப் தானே? நான் சுரேஷோட அண்ணி அழகுமலர். எங்க பேர் பொருத்தம் பாத்தீங்களா? அழகுமலர், அழகுமதி. நான் இதுக்கு முன்னாடி உங்களை கோவில்ல பாத்திருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். அம்மன் கோவில்ல விளக்கு போடும்போது நான் திரி எடுத்துட்டு வர மறந்துட்டேன். நீங்க தான் திரி கொடுத்தீங்க. சட்டுன்னு இப்படி ஒரு கல்யாண ஏற்பாடு பண்ணா கஷ்டம் தான். அத நம்புறதுக்கே டைம் எடுக்கும். எங்களுக்கு புரியுது. சுரேஷ்க்கு வேற இடத்துல தான் நிச்சயம் பண்ணோம். உனக்கு தான் தெரியுமே, கல்யாணத்துக்கு முன்னாடி வேலை திரும்ப கிடைச்சிரும்னு நினைச்சோம், கிடைக்கல. அவங்க பயந்துகிட்டு கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. அதான் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. உங்களுக்கும் சுரேஷ்க்கும் இருக்கிற பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா அத வச்சு சுரேஷ் அப்படி பார்க்க வேண்டாம். அவன் நல்ல பையன்தான். அவன் கிட்ட தப்பே இல்லைன்னு நாங்க சொல்லல. ஆனா உனக்கும் அவனுக்கும் நடந்த பிரச்சனைய வச்சு நீ அவனை கண்டிப்பா தப்பா தான் நினைச்சிருப்ப. அப்படிலாம் இல்ல அவன். நீ பயப்படாத. நானும் அந்த வீட்ல தான் இருக்கேன். பயப்படாதீங்க. நான் உங்க பொண்ணை பாத்துப்பேன்.